வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம 7 சென்சஸ் ஆஃப் த ரீயூனியன் அப்படிங்கிற அனிமோட எபிசோட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் எதுக்கு வீடியோ வரல அப்படி சொல்லிட்டு இந்த எபிசோடோட லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அனிமோட ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்தீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தந்திருக்கேன். அப்படி நீங்கள் இந்த 2 எபிசோட்ஸை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த 3rd எபிசோட் வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹே ஹருட்டோ, உன்னோட பாஸ்ட்டை வந்து நீ ஃபேஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த எலிஷாங்கிற பொண்ணு ஒன்று சொல்லியிருப்பாள். அதை வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹே ஹசாஹி, ஹருட்டோ முன்னாடி இனிமே போகாத, அவனை கன்ஃபியூஸ் பண்ணாத அப்படி சொல்லிட்டு சாஸ்கி வந்து சொல்ல, நீ என்ன சொல்ல வர? என்னால் லாக் அவுட் பண்ண முடியலன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு பக் தான். ஸோ அதனால் நான் வந்து ஒரு கோஸ்ட் ஒரு என்பிசி கிடையாது அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது, நீ வந்து ஒரு ரெடியூசியல் டேட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம சாஸ்கி வந்து சொல்றா. என்ன நான் ரெடியூசியல் டேட்டா என்ன நீ சொல்ல வர? எப்பவுமே நான் சொல்றதை நீ வந்து காது கொடுத்து கேட்ப, ஆனால் இப்பெல்லாம் நீ கேட்கறதே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம அசாஹி வந்து சொல்ல, எல்லாமே வந்து மாறிடுச்சு. இந்த 6 வருஷத்துல நான் கூட மாறிட்டேன், ஆனால் என்னை விட ஹருட்டோ தான் வந்து ரொம்பவே மாறிட்டான் அப்படி சொல்லிட்டு அந்த இவ வந்து சொல்றா. இவங்க பேசுறதெல்லாம் நம்ம ஹருட்டோ வந்து ஒரு இடத்துல நின்று அப்படியே ஒட்டி கேட்டு இருந்திருக்கிறான். அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹருட்டோ வந்து எமோஷனல்னஸா வந்து மாறிட்டான். ஹருட்டோ வந்து பாதி தன்னையே வந்து இழந்துட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம சாஸ்கி வந்து சொல்லிட்டு இருக்கான். அவனோட சாவு தான் வந்து ஹருட்டோ இப்படி மாத்திடுச்சு, அவங்ககிட்ட இனிமே போகாத, அவனை ஹர்ட் பண்ணாத அப்படி சொல்லிட்டு சாஸ்கி வந்து சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் சாகல, நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அசாஹி சொல்றா. உன்னால உன்னோட ப்ரோஃபிட்ஸ் ஆர்க்கை வந்து யூஸ் பண்ண முடியாதானே அப்படி சொல்லிட்டு சாட்சிக்கு கேட்க, நான் வந்து நேற்று தான் யூஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அசாஹி வந்து சொல்றா. யூஸ் பண்ணது வந்து ஒரு கோ இன்சிடென்ட்டா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டுத்துக்கு நடுவில் அப்படியே ஒரு வாக்குவாதம் மாதிரி ஒன்று நடக்குது. இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹருட்டோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, எல்லாத்தையும் நிறுத்துங்க, ஆமா நான் மாறிட்டேன், நான் டிஃப்ரெண்ட் தான், நான் ரொம்பவும் மாறிட்டேன், அது உண்மைதான், அதுக்கு என்னை விடுங்க, என்னை தனியாக விடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹருட்டோ வந்து அந்த இடத்த விட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வந்து போயிடுறான். அப்படியே ரியல் லைஃப்ல காட்டுறாங்க. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு, யாருமே வந்து வெளியே வராதிங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த இடத்துக்கு நம்ம சாட்சிக்கு வந்து வர, சரி எதுக்கு இங்கே வந்த அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன், அண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லணும். ஆமா அசாஹி வந்து நம்ம இந்த தடவை வந்து இழந்துடக்கூடாது, இந்த தடவை நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. நீ உண்மையாலுமே அது வந்து உண்மையான அசாஹின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஆமா அது உண்மையான அசாஹியா கூட இருக்கலாம், பட் எனிவே நம்ம வந்து உள்ள போகலாம், நம்ம தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, நம்ம தோக்குறது ஜெயிக்கிறோம், என்ன நீ மீன் பண்ற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். ஐயோ ஒன்றும் இல்லை, இந்த உன்னோட டவல் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போறா. நான் என்னோட கோல்ஸை தான் உங்ககிட்ட சொன்னேன், என்ன கோல்ஸ் இப்போதான் நீ அந்த கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு சாட்சிக்கு வந்து கேட்கறா. அப்பதான் அவங்களோட சின்ன வயசு வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அசாஹி எல்லாரும் ரியல் லைஃப்ல வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு ரிங் வந்து வாங்கி இருந்திருப்பாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ட்ரபிளா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த சுபாரு அப்படிங்கிற இதை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு கையில இந்த ரிங்கை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டு டக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து எங்கே வந்து ஓடி போறான். ஏ நில்றா அப்படி சொல்லிட்டு நம்ம சாட்சிக்கு வந்து பின்னாடியே ஓடி போறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு போய் மண்ணை போய் நோண்டிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது என்னன்னு பார்த்தா ஒரு கல்லறை, அதாவது அசாஹியோட கல்லறை, அங்கிருந்து ஒரு ரிங் வந்து எடுக்கிறான். அதாவது அசாஹியும் நம்மளோட ஹீரோவும் ரியல் லைஃப்ல வந்து ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சாங்களாம். பட் அதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்காமலே போயிருச்சாம். அப்பனா லாஸ்ட் குவிஸ்ட்ல அசாஹி கிட்ட இதை நீ ப்ராமிஸ் பண்ணியா அப்படி சொல்லிட்டு நம்மள சாட்சிக்கு வந்து கேட்க, ஆமா நாங்க லாஸ்ட் குவிஸ்ட்ல வந்து ப்ராமிஸ் பண்ணோம், பட் இந்த ஒரு ப்ராமிஸ் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நம்ம சுபாரு ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொன்னோம், நம்மளுக்கு என்ன பெரிய ட்ரபிள் வந்தாலும் நம்ம வந்து ஒட்டுக்கா சேர்ந்து சமாளிக்கணும், அதான் நம்ம ப்ராமிஸ் பண்ணோம். ஸோ அவளை திரும்ப கொண்டு வரது நம்மளோட வேலை, அவளுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். என்ன சொல்ல வர? ஆமா வா நம்ம ரீயூனியனுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போறான். அந்த டைம்ல அசாஹியோட கல்லறை கிட்ட வந்து ஒரு பூ இருக்கு. இந்த பூ வந்து அவளுக்கு பிடிச்சதை யார் இங்க வச்சிருப்பா அப்படி சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து அந்த வாய்ஸ் லீடர் இவங்க 2 பேர் பேசுனதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கான். அண்ட் அவங்ககிட்ட அந்த ரிங் வந்து இருக்கு. இங்க நம்மளோட ஹீரோவும் அசாஹியும் அங்க ட்ரீ மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அது வந்து சேர்ந்து வந்து கொண்டுட்டு இருக்காங்க. சாட்சிக்கு எப்போ வருவா, அவ வரக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தனியா பிரிஞ்சு போயிடாது, எப்பவுமே உஷாராரு அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து நம்மளோட அசாஹி வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு மரம் வந்து நம்மளோட அசாஹி வந்து பிடிச்சிச்சு. நம்மளோட அசாஹி அதை புல்லட் வச்சு சுட்டு வந்து கொண்டுறா. எனக்கு நான் நினைச்ச மாதிரி ஸ்டோன் கிடைச்சிச்சு அப்படி சொல்லிட்டு வந்து சந்தோஷப்படுறா. அப்புறம் அவளு தண்ணிக்குள்ள போய் வந்துடுறா. எனக்கு இன்னும் 2 ஸ்டோன் தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை உஷாரா தான் இருக்க சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, அது என்னோட பிளான் தான், நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கிறத விட அது நம்ம கிட்ட வந்துருச்சுல, அதான் நல்ல விஷயம் அப்படி சொல்லிட்டு இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. அவளு எனக்கு இன்னும் 2 ஸ்டோன் தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு இருக்குமா நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த வந்து பாக்குறான். உன்னோட ட்ரெஸ் எங்க காணோம் அப்படி சொல்லிட்டு வந்து அலறா. ஆக்சுவலி நம்ம நிறைய மிஷின்ஸுக்கு போக வேண்டியது இருக்குல்ல, அதனால நான் ட்ரெஸ்ஸை வந்து காயிட்டுன்னு சொல்லிட்டு கழட்டி வச்சுட்டேன், உன்னோட இன்னர் வேர்ஸும் கழட்டி வைப்பியா ஐயோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல அங்க யாரும் வந்து வர நம்ம ஹீரோ போய் அசாஹி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஐயோ என்ன அது இது அப்படி சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் சொல்லிட்டு வந்து போறானுங்க. தம்பி ரியல் லைஃப்ல இதே பண்ணு மஜாவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு வந்து போயிடுறானுங்க. ஹே ஹருட்டோ எதுக்கு நீ இப்படி வெக்கப்பட்டு இருக்க, நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி தானே பாத் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. ஹருட்டோ எனக்கு எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் உண்மையான லைஃப்ல வந்து பார்க்கணும் போல இருக்கு, அது முடியாதுல அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு அழுகிற மாதிரி வந்து பண்றா. என்னவா இருந்தாலும் சரி நீ ஏன் கூட இருக்கையில அப்படி சொல்லிட்டு அவ சிரிக்க, உன்னை நீயே ஃபோர்ஸ் பண்ணிக்காத, உன் அழுகியை எனக்காக நீ கண்ட்ரோல் பண்றேன்னு தெரியுது, நீ அழுதுற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவளை கட்டி பிடிச்சன்னு சொல்றேன். நேற்றுக்கு நான் உங்ககிட்ட ரூடா நடந்துக்கிட்டேன், சாரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என்னவா இருந்தாலும் சரி நீ என் கூட வண்டியில அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றேன். இங்க நம்மளோட சாட்சிக்கும் அவங்களோட பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதையெல்லாம் பார்த்து வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு தடவை இவங்க வந்து ஒரு டென்ஷனுக்குள்ள வந்து போயிருக்கும் போது நம்ம சாட்சிக்கோட காலெல்லாம் வந்து அந்த
அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டன் பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல நம்மளோட ஹீரோ தான் வந்து காப்பாத்திருப்பான். சாட்சிக்கே நம்ம ஹீரோனோட லைஃப் வந்து ரிஸ்க் எடுத்து வந்து காப்பாத்திருப்பான். எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு அவ கேட்கும்போது, என்னவா இருந்தாலும் உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்றது என்னோட வேலையை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்றான். இது எல்லாமே முன்னாடி நடந்தது. இதுல நம்ம சாட்சிக்கு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவளும் வந்து அவள் இந்த ரீயூனியனுக்குள்ள வந்து போறா. அப்புறம் இந்த ட்ரீ அழிச்சாங்க தெரியுமா, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நம்மளோட அசாஹி வந்து ஒரு ரிங் வந்து வாங்கியிருக்கா. அதாவது அவங்களோட யூனியன் ரிங்கை வந்து மறுபடியும் மேக் பண்ணிருக்கா. நம்ம ஹருட்டோக்கு அந்த ரிங்கை வந்து போடலாம்னு சொல்லிட்டு போக, இல்ல நம்மள்ட்ட ஒண்ணுதான் இருக்கு, நம்மளுக்கு இன்னொன்று வந்தோன்னா நம்ம மாத்திப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹருட்டோன்னு சொல்றான். சரி இப்போதைக்கு நான் இந்த ரிங்கை வந்து உனக்கு போட்டு விடுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு வந்து ரிங் வந்து போட்டு விடுறான். அந்த இடத்துக்கு நம்ம சாட்சிக்கு வந்து பார்க்க போறாங்க. சாட்சிக்கு எங்கடா போயிருந்தீங்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, நம்ம சுபாருவோட ரிங்கை மேக் பண்ணதா அப்படி சொல்லிட்டு அசாகி வந்து சொல்றான். இந்த ரிங்கை வந்து உனக்கு யாரு போட்டு விட்டா? வேற யாரு, ஹருட்டோ தான் போட்டு விட்டான் அப்படி சொல்லிட்டு அசாகி வந்து சொல்ல, இது எப்படி நடக்கணும், இது எப்படி, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு அந்த ரிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வேற போட்டுட்டு இருக்கான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ஜெலஸ் ஆக, ஹே சாட்சிக்கு உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழுத்தி வந்து சொல்றா. அப்புறம் சாட்சிக்கு அவங்க ரெண்டத்தை வந்து தனியா விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போயிடுறா. இவளுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சாட்சிக்கு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து வரா. என்னன்னு பார்த்தா இவள வந்து அந்த யூனியனோட ரிங் ஒன்று இருக்கு தெரியுமா, அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கா. வாவ நம்மள்ட்ட இப்போ 2 இருக்கு அப்படி சொல்லிட்டு அசாகி வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம சாட்சிக்கு ஒரு ரிங் வந்து நம்ம ஹீரோ போட்டுடுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து பாக்குறா. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த ரிங் வந்து அவ போட்டுக்கிறா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லி சாட்சிக்கு கேட்க, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு தெரியுமா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போறோம். இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அந்த பாஸ் கூட சண்டை போடுறக்காண்டி வரலையாமா. அதாவது நம்மளோட அசாஹி இருக்கா தெரியுமா, அவரோட மெமரிஸ் வந்து லாஸ்ட் ஆச்சுல, அதை வந்து திரும்ப கொண்டு வரக்காக வந்து வந்திருக்காங்க. ஸோ இங்க வந்தா வச்சு அவளுக்கு அந்த 6 வருஷத்தோட மெமரி வந்து திரும்ப வரலாம் அப்படி சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்காங்க. அருட்டோவை அசாஹி கட்டிப்பிடிக்க, என்னை கட்டிப்பிடிக்கான்னு சொன்னேன்ல, ஆனா ஃபர்ஸ்ட்ல நீ கட்டிப்பிடிக்க சொல்லவே இல்லை, என்ன ஃபர்ஸ்ட் கட்டி பிடிப்பீங்களா அப்படி சொல்லிட்டு சாட்சிக்கு வந்து கோவப்படுறா. சரி கிளிவோ நொசோமி என்னன்னாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட அசாகி வந்து கேட்க, அவங்களாம் எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்மளோட இவ சொல்றா. நம்ம எப்பவுமே ஒட்டுக்கா தானே இருப்போம். ஆமா இந்த 6 வருஷத்துல நிறைய விஷயம் வந்து மாறிடுச்சு, அது உனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு சாட்சிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கா. உனக்கு ஏதாவது ஞாபகம் வருது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டிருக்கும் போது, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. சரி நீங்க நம்ம இங்க இருக்கிறது வந்து ஆபத்து, நம்ம வெளியே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று வந்து சென்ஸ் பண்றாங்க. ஹருட்டோ நீ ஏதோ ஒன்று சென்ஸ் பண்றியா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, ஆமா இங்க வந்து ஏதோ ஒன்று இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹருட்டோ வந்து சொல்றோம். அப்புறம் அந்த ஏலிஷாங்கிற பொண்ணு இதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்றா. அந்த விஷயத்த பண்ண உடனே அந்த ஒரு பாஸ் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு பாஸ் வந்து ரொம்பவே கொடூரமா வந்து வந்துருது. அதாவது போன தடவை வந்துச்சு தெரியுமா, அதை விட இந்த பாஸ் வந்து இப்போ பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது, ஓடிடலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து ஓடும்போது அந்த ஒரு என்ட்ரன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருது. அப்புறம் நம்ம சாட்சிக்கு இப்போ நம்ம தப்பிக்கணும்னா நம்ம சண்டை போட்டுதாகணும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாட்சிக்கு அவரோட எல்லா எலமெண்ட்ஸும் யூஸ் பண்ணி வந்து அடிக்கிறா. பட் அதுக்கு வந்து ஒரு சின்ன இது கூட ஆகல. அப்புறம் அவளும் நான் நினைச்ச மாதிரி என்னோட எலமெண்ட்ரி அட்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து அது பெனிட்ரேட் பண்ணிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாட்ஸ் வந்து சாட்சிக்கியோட காலை வந்து ஸ்டன் பண்ணி விட்டுருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி அப்படியே தூக்கி வீசிடுது. அந்த நேரத்தில் தான் நம்மளோட அசாகி வந்து அட்டாக் பண்ணா நம்மளோட அசாகியோட காலை வந்து ஸ்டன் பண்ணி விட்டுருது. ஆனால் நம்ம அசாகி சீலிங்கை சுட்டு அந்த ஒரு இதை வந்து அப்படியே தடுத்து நிறுத்திடுறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து அங்கே ஒரு ரிங் வந்து பார்க்குறோம். அதாவது போன குஷ்டு வந்து நம்ம ஹீரோ கீழே விடுக்கும்போது அந்த ரிங்கும் சேர்ந்து வந்து விழுந்திருக்கும். இந்த ப்ராமிஸ், எனக்கு அந்த ப்ராமிஸ் வந்து ஞாபகம் வந்துருச்சு. நான் எப்பவுமே அவளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட வந்து ப்ராமிஸ் கேட்டா. இப்போ நான் அந்த ப்ராமிஸ் வந்து நிறைவேற்றணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ரிங் இருக்கு தெரியுமா, அந்த ரிங் எடுத்து அவனோட கையில் வந்து மாட்டுறான். அந்த ஒரு ரிங்கை கையில் மாட்டிக்கிட்டு, நான் என்னோட ப்ராமிஸை விட்டு கொடுக்க மாட்டேன், அசாகியை காப்பாற்றுறது ஏன் வேலை அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு பாஸ் கூட வந்து சண்டை போடுறான். அவனோட பழைய பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து திரும்ப கொண்டு வந்து அட்டாக் பண்ணுறான். அப்போ அது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது, இல்லை இது இன்னும் முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம அசாகியும் அவளோட ஃபியூச்சர் பவர் இருக்கு தெரியுமா, அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஒன்று கண்ணு முன்னாடி கொண்டு வரா. அதாவது செத்த மாதிரி நடிச்சு நம்ம ஹீரோ வந்து கொல்ற மாதிரி வருது. அந்த ஃபியூச்சரை நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்து அந்த ஒரு மாஸ்டர் இருக்கு தெரியுமா, அது வந்து எப்படி தோக்கடிச்சிடறான். நம்ம எப்படி தோக்கடிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்மளோட அசாகி வந்து பயங்கரம் வந்து சந்தோஷப்படுறா. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு உன்னோட சென்ஸ் கிட்ட வந்துருச்சு போல அப்படி சொல்லிட்டு நம்மளோட அசாகி வந்து கேட்கறா. அண்ட் நம்மளோட சாட்சிக்கும் அசாகி கிட்ட உன்னோட ப்ரோஃபைட் ஆர்க் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னை உயிரோட கொண்டு வந்து எங்களோட பொறுப்பு அப்படிங்கிற வந்து சொல்றா. சரி இப்போ நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து பிரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்படி இந்த ஒரு எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. இதோட இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது. இவ்வளோ நாள் நான் ஏன் வீடியோ போடலைன்னா என்கிட்ட ஒரு நல்ல ஒரு மைக் வந்து கிடையாது. பட் இப்போ ஒரு மைக் வந்து நான் வாங்கிட்டேன். இந்த ஒரு எபிசோட்ல ஆடியோ வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு மைக்ல வந்து வால்யூம் கெயின் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த வால்யூம் கெயின் வந்து நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த ஆடியோ வந்து நல்லா இருக்கும். இப்போ கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.